எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சித்து சிவா இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கங்குவா. இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெளிவரும்போது நம்ம சூர்யா அவருடைய கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் வேர்ல்டு வைடு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த படம் டைரக்டர் சித்து சிவாக்கும் சரி, ஆக்டர் சூர்யாவுக்கும் சரி மிகப்பெரிய கம்பாக்காக அமையக்கூடிய ஒரு படமாகவும், ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்ரிகளில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக போகிற ஒரு படமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அது நம்ம மட்டும் இல்லாமல் டைரக்டரும் அதுக்கடுத்து நம்ம சூர்யாவுமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வெளிவரும்போது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வேர்ல்டு வைடு பண்ண போது இந்த வருடம் தீபாவளிக்கு தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் 4:30 மணிக்கு இந்த படத்துடைய டீசர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சு 6 மணிக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 6 மணிக்கு கூட வரல, 5:30 மணிக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டீசர் எத்தனை மணிக்கு வருது அப்படின்றது அவங்களுக்கே தெரில போல இருக்குது. இப்போ வெளி வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே பயங்கரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஒரு மிகப்பெரிய கூஸ்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சித்து சிவா கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அவருடைய முந்தைய படங்கள்லாம் வச்சு இதை பார்க்கும்போது என்னடா இது வேறு ஒரு ஜானரில் மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்தில் முதல்ல கூட சண்டை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அது இப்போது உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த முதல்ல வர ஷார்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல, ரொம்பவே சூப்பராக பிஎஃப்எக்ஸில் நல்லா வைட்டாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. 2 ஃபைட் சீன் இருக்குது போல இருக்குது. ஒன்று முதல்ல கூட, அதுக்கடுத்து புலி கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 அனிமல் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஃபைட் சீக்வன்ஸ் நமக்கு இந்த படத்தில் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரக்கடாக, ரொம்பவே ராவாக இருக்கும் போல். ஏன்னா நீங்கள் ஒரு ஷாட்டில் சூர்யாசருடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுடைய கையை வெட்டி கையில் வச்சுக்கிட்டு இருக்காப்புல, அந்த மாதிரி ரொம்பவே ராவாக இருக்கும் போல். ஆனால் சென்சார் போர்டு என்ன பண்ணுன்னு தெரியாது, இதை கட் பண்ணு அதை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கட் பண்ணணுமோ எல்லாமே கட் பண்ணுருவாங்க. எந்த சென்சார் வந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே ஒரு மிகப்பெரிய கட்ஸோடு இந்த படத்தை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம முழுமையாக நம்ம அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க, என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் சலார் படத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய படம் சான்றிதழ் வாங்கி வரும் அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ சென்சார் போர்ட் டீம் நிறைய கட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கட் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஏவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரும் சரி, அதில் குறிப்பாக டேரக்டர் கூட ஓகே சொல்லலை, பிரபாஸ் கிட்ட கேட்டு அவர் ஓகேன்னு சொல்லி சான்றிதழோட அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. படமும் வெளிவந்து ஹிட் ஆகிருக்கேன். ஆனால் இது தமிழ் படம். இங்கே இருக்கிற மென்டாலிட்டி எப்படின்னா, U/A இல்லைனாக்கா சான்றிதழ் இருந்தால் தான் சரியாக இருக்கும், ஏன்னாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் இப்போ ப்ராப்பராக ஒரு நல்ல சென்சார் கட்டோடு இந்த படம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய சென்சாரில் கட்டு வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்பவே ராவாக, ரொம்பவே வயலன்ஸ் இந்த படத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ டீசரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த விஷுவல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பிஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்த கிளிம்ஸை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த கிளிம்ஸை பார்த்துட்டு எல்லாரும் களி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது அட பாவிகளா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட்டோடு ஒரு படம் வரப்போதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்பு கேட்டாயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குது, படம் முதல்ல எப்போ வெளியாகுது அப்படி சொல்லிட்டேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், படத்துடைய டீசரில் டேட் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா கடைசி வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இந்த படம் வெளியாகுது அப்படி சொல்லிட்டேன்.